ஸ்டார்ட். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. கடையேழு வள்ளல்குடிய 7 வள்ளல்குடிய முதன்மையானவர் பாரி. தான தர்மங்கள் இறைபணி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க சிறப்பு மிக்க அரசாட்சி உடையவர். அவருடைய அரசவையில் கபிலர் புலவராக இருக்காரு. பாரியினுடைய 2 பிள்ளையான அங்கவை சங்கவை 2 பிள்ளையுமே கபிலர்கிட்ட தானமாக கொடுக்குறார். தானமாக கொடுத்துட்டு இறந்த பிறகு தன்னுடைய இறைபணி செய்யணுன்ற நோக்கத்தோட பின்னாடி வரக்கூடிய மலையமாண்ட திருமணிக்கார்கிட்ட 2 பிள்ளைய தானமாக கொடுக்குறார் கபிலர். கொடுத்துட்டு இங்கே ஓடக்கூடிய நதியை தென்பெண்ணை நதிக்கரை கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம்னு சொல்லிட்டு இன்னொரு திருநாமம். காசி ராமேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களை விட சிறப்பு மிக்க புண்ணியமான நதி. மாசி மகத்தில் முன்னோர்கள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணத்துக்கு சிறந்த அனுகிரகமான சிறப்பு மேடம். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்ட வீரட்டனம். அட்டம் என்பது தூய தமிழில் 8 ஸ்தலங்களில் சிறப்பு மிக்க 2வது கோவில். அந்தகாசுரனை சம்ஹாரம் பண்ண ஸ்தலம். ஔவையாரால் பாடப்பட்ட பெரிய பிள்ளையார் இங்கே வீட்டிருக்கிறார். வீரட்டேஸ்வரர் திருநாமம். அதுக்கு பக்கத்திலே அரையணி நல்லூர்னு சொல்லிட்டு தூய தமிழில் அதுல்யநாதீஸ்வரன் திருநாமத்தோட சிவபெருமான் இங்கே காட்சி கொடுக்கிறார். பஞ்சபாண்டவர் வனவாசம் போனது, அவருடைய அரிச்சுவடுகள் எல்லாமே நிலை கொண்டது. இந்த ஒரு இடத்துல மட்டும் சுவாமி மேற்க பார்த்த மாதிரிக்கும் அம்பாள் கிழக்க பார்த்த மாதிரிக்கும். அம்பாளுடைய திருநாமம் சௌடாம்பிகை தாயார். அதிலிருந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே நேராக ரைட்டில் போனீங்கன்னா பாறை கருடா மாதிரியே இருக்கும். அதில் லட்சுமி நரசிம்மர் ஆட்கொண்டு இருக்கார். இதில் பக்கத்தில் காடகமான்ற ஒரு இடத்துல போனீங்கன்னா 81 அடியில் 11 கை வச்சுட்டு வெட்காளியம்மன் இருக்கிறான். பௌர்ணமிக்கெல்லாம் சிறப்பு மிக்க அருமையான நிலை உடைய வெட்காளியம்மனை. மேற்க போனீங்கன்னா ஆதி திருவரங்கம்னு ஒரு பெரிய பெருமாள். ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே உருவான அனந்த சைனத்தில் இருக்கக்கூடிய ஆதி திருவரங்கம். இங்கே திருக்கோணம் டவுனுக்குள்ளே போனீங்கன்னா 108 திவ்யாஸில் 42வது கோவில் உலகளந்த பெருமாள் கோவில். காஞ்சிபுரத்தில் ஒரு பெருமாள் இருக்கார். அவர் ஆழ்வாருக்கு காட்சி கொடுத்தவர். இங்கே மகாபலி சக்கரத்துடைய அகந்தை அடிக்கிறதுக்காக குள்ள வடிவிலே கையில் ஒரு கொடையும் ஒரு தண்டை எடுத்துட்டு அவனுடைய அரசவையில் தானத்தை கேட்கும்போது அப்போ அவனுடைய அரசவையில் மிருகண்ட மகரிஷி, சுக்கராச்சாரியார், அசுரவ பேர் 3 பேருமே இருக்காங்க. பெருமாள் தன்னுடைய சுயரூபத்தை மாற்றிட்டு தானம் கேட்குறாரு. கொடுக்காதன்னு தடுக்கிறாங்க. மகாபலி சக்கரத்தினுடைய 3 பேர் தானத்தை கேட்டு விண்ணுக்கும் மண்ணுக்குமாக ஆகாயத்தினுடைய பூமியினுடைய அளந்து இன்னொருடைய இங்கே கேட்கும்போது தன்னுடைய பாதத்தை முட்டி போட்டு பகவான் அவருடைய சிரச மேல வச்சு காட்சி கொடுத்தவரை மாபெரும் அனுகிரகமான உலகளந்த பெருமாள் கோவில். இங்கே விழுப்புரம் போகிறவர்களில் போனீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டரில் 21 அடியில் சனி பகவான் இருக்கார். இது என்ன ஒரு சிறப்பு தெரியுங்களா? நீங்கள் திருநள்ளாறுக்கு அடுத்த கஷேத்திரம் உடையவளுக்கு இங்கே சிறப்பு மிக்க அருமையான கல்பட்டுன்ற ஒரு இடத்துல 21 அடியில் இருக்கார். இந்த இடத்துல இந்த குன்றுக்கு கீழே கபிலர் வடக்கு நோக்கி தவம் இருக்கிறார். வடக்கு நோக்கி தவம் இருந்து வீரட்டேஸ்வருடைய அனுகிரகத்திலே அவருடைய நிலையான சிறப்பு மிக்க உருவான அவருடைய நிலை உருவான கபிலேஸ்வருடைய திருநாமத்தில் உருவான சிறப்பு மிக்க லிங்கம். இவருடைய திருநாமம் கபிலேஸ்வரர், வீரட்டேஸ்வரர், அதுல்யநாதீஸ்வரர். சிவனுடைய ஸ்தலங்களில் சிறப்பு மிக்க இந்த நதிக்கரையில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் வணங்கி தோஷங்கள் பரிகாரங்களுக்கு மற்ற எந்த நீண்ட நாள் கோரிக்கை இருந்தாலும் அவரை அணுகி அவரை தொட்டு நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆத்மியை நீங்கள் உட்கொண்டீங்களா உங்களுக்கு எல்லா சிறப்பும் கொடுத்து மங்களகரமான சிறப்பு மிக்க வாழ்வை கொடுக்கக்கூடிய நிலை உடையவரை சேவிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். சிவாய நம.